கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யோபுவின் சரித்திரம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டோம்னா அவன் இதில் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு, இதுதான் அவனுக்கு செய்ய முடியும், இதுக்கு மேலே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கும். ஒரு சாதாரண சிறு பையன்னா அவனுக்கு இவ்வளோதான் தூக்க முடியும், ஒரு பெரியவங்கன்னா இத்தனை கிலோ தூக்குவாங்கன்னு சொல்லி ஒரு வெயிட் இருக்கும். இதுக்கு மேலே செய்ய முடியாது என்ற ஒரு நிலை இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்ய நினைக்கிறாரோ அது தடைபடாது. அதை ஒருவரும் தடுக்க முடியாது என்பதை யோபு தன் வாழ்விலே அறிந்தவராக, அவர் உணர்ந்தவராக இதை சொல்லுகிறார். யோபுடைய சரித்திரம் நாம் யாவருக்கும் தெரியும். அவர் ஐஸ்வர்யவனாய் இருந்தார். பிசாசினால் சோதிக்கப்படும் போது அவர் எல்லாவற்றையும் இழந்து கொடிய குஷ்டரோகம் போன்ற வியாதியினால் அவர் பாடுபட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மீண்டுமாய் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையின்படி, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று அவர் அறிக்கையிட்டதின்படி அவர் மீண்டும் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் இந்த வசனத்தின்படி தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி நாமும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே சொல்லும் போது, இவ்வளவு நாட்கள் நம்மை பாதுகாத்த கர்த்தர் அவர் செய்ய நினைத்த காரியத்தை ஒரு நாள் தடைபடாதபடி அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் யாவரும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பினால ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது சுவாமி. எங்கள் வாழ்க்கையில நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அவற்றை நிறைவேற்ற, நீர் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறீரோ அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அப்படியாய் நீர் செய்ய போகிற அன்புக்காக நன்றி. அவர்கள் வாழ்க்கையில என்ன தேவையோ அதை நீ செய்து முடிக்க வல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் அப்படியாய் செய்து உடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ள.